ஒரு விஷயம் இதுல உண்மை இருக்கு. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல மெல்லிசை மன்னருக்கு பிறகு இளையராஜா வர்றாரு. அவர் வர்றப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏறத்தாழ அந்த பேட்டர்னுக்கு இவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறத விட என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ ஒரு படம்ங்கிறது ஒரு இசையமைப்பாளர் மட்டும் முடிவு பண்றதுல பாட்ட. தயாரிப்பாளர் முடிவு பண்ணுவாரு, இயக்குனர் முடிவு பண்ணுவாரு, ஹீரோ முடிவு பண்ணுவாரு, வாய்ப்பு இருந்தா ஃபோர்ஸா நடந்தா வில்லனே முடிவு பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ல பாட்டு கொடுங்க அப்படிங்கிறப்ப ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளரா மறுக்க முடியாது. இசைஞானி இளையராஜா வந்த பிறகு வேற வழியே இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த பேட்டர்ன்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அவங்க பாடல்கள்ல ரங்கா பார்த்துருப்பீங்க. ரங்கா சங்கர் கணேஷ். ஆமா, ரங்கா சங்கர் கணேஷ், பில்லா மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். ரங்கா அவசரடி ரங்கா. ஆமா 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 அவசரடி ரங்கா. ரங்கா சங்கர் கணேஷ். அதுல நீங்க இப்பவும் பாருங்களேன், படம் ஏறத்தாழ 50 வருஷத்தை தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 47 48 வருஷம் ஆச்சு. இப்பவும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை அம்மாள் பாட்டு இருக்க என்ன அது தெரியுமா உங்களுக்கு? அந்த இவருக்கு பட்டுக்கோட்டை அம்மாளு இது வெஸ்டர்ன்ல வரும். அடுத்து இவருக்கு வர்றப்ப அப்படியே உள்டா பட்டுக்கோட்டை அம்மாளு அப்படிங்கல. இப்பவும் நீங்க பள்ளி விழாக்கள் முழுக்க இந்த பாட்டை தான் போட்டு இன்னும் ஆடுறாங்க. ஏறத்தாழ நீங்க இப்பவும் நீங்க அதை கவனிச்சு பாருங்க, ரிதம் பேட்டர்ன் அவ்வளவு பயங்கரமா, அவங்கள மாதிரியே ரிதம் பேட்டர்ன் பண்ண முடியாது. அவ்வளவு வெயிட்டா ரிதம் பேட்டர்ன் பண்ணிருப்பாங்க.